ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அப். நம்ம சேனல்ல இன்னைக்கு 67th சாப்டர் பார்க்க போறோம். அதாவது 67வது பதிவு ஷேர் மார்க்கெட் கோர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் தென் சேனலோடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. ஏன்னா அதுல சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்னா என்ன, எதனால ட்ரேடர்ஸ் சீக்கிரமா குவிட் பண்றாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் புரிஞ்சுக்கிற ட்ரேடர்ஸ் எப்படி சக்சஸ் பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இயங்குதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது தான் நீங்க ஒரு பெட்டரான ட்ரேடரா வருவீங்க. ஸோ ஒரு தடவை போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபிளாக் பேட்டர்ன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி. எப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல என்ன ஆரம்பிச்சு, என்னென்ன கான்செப்ட்னு ஆரம்பிச்சு, அந்த கான்செப்ட்ல புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங் கான்செப்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா இது 100+ கண்டென்ட்ஸ் கொண்ட ஒரு ஷேர் மார்க்கெட் கோர்ஸ். இதுல 50 சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அண்ட் 50 ட்ரேடிங் கான்செப்ட் இருக்கு. அதுல ஃபிளாக் பேட்டர்ன். இப்போ ஃபிளாக் பேட்டர்னுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் பர்சன்டேஜ் தான். ஃபிளாக் பேட்டர்ன் இப்படி இருக்குங்க. இதுல இந்த வந்து போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஃபிளாக் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிளாக் சேனல்ல வந்து நம்ம பிரேக் அவுட் நடக்குதா இல்ல பிரைஸ் எப்படி டிராவல் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த போல் இருக்கு இல்லைங்களா, இந்த போலுடைய ஹைட் இதுதான் வந்து டார்கெட். ஸோ அதை இங்க பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஃபியூச்சர் ட்ரேடுக்கு அதை வந்து ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கை வச்சு நம்ம கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இந்த ஃபிளாக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 50%, 60%, சம்டைம்ஸ் 95% கூட இருக்கும். அந்த 95% நடக்குமா? ஒரு ஃபிளாக் பேட்டர்னால இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா, எஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நானே சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணி கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அடையக்கூடிய பொட்டன்ஷியலான டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் இந்த ஃபிளாக் போல வந்து டச் பண்றதுக்கு, அதாவது இந்த ஹையை வந்து ஒரு ஷேர் ரீச் பண்றதுக்கு மினிமம் 1 மந்த்ல இருந்து 6 மந்த் வரைக்கும் கூட ஆகலாம். பட் 6 மாசத்துல 50%, 60% ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியலான ஒரு பேட்டர்ன். இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரேடரா நீங்க வந்துருவீங்க. ஸோ முக்கியமான லெசன்ல ஒண்ணு இந்த ஃபிளாக் பேட்டர்ன். இந்த ஃபிளாக் பேட்டர்னை வரைகிறதுக்கு இது வந்து ரைசிங் ட்ரெண்ட்ல வந்து நீங்க வரைகிறது ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் வீடியோல பெனன்ட் பேட்டர்னை பத்தி பார்த்தோம். ஸோ பெனன்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி வரும், ரைசிங் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ரீச் ஆகும். ஸோ இதுதான் ஃபிளாக் பேட்டர்னுக்கும். பட் பெனன்ட் பேட்டர்னுக்கும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஃபிளாக் சேனல் பேட்டர்னுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சேனல் பேட்டர்ன்ல ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல் இருக்கு. அதுல ஃபாலிங் சேனல் பொட்டன்ஷியல். அதே மாதிரி ஃபிளாக் சேனலை பொறுத்த வரைக்கும் ரைசிங் பேசிக்கா ஷேர் வந்து இப்படி கன்சாலிடேட் ஆகி பிரேக் இப்படி நடந்து இப்படி போகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ, அந்த கேனல்ஸை வந்து ஜூம் அவுட் பண்ணும்போது நமக்கு இந்த பொட்டன்ஷியலான லோல ஈஸியா கண்ணுக்கு போடும். ஸோ இதுல பொட்டன்ஷியலான லோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லோவை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த லோவை வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ எது வரைக்கும் அந்த லோ கரெக்டா மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு போல். உதாரணத்துக்கு நம்பர்ஸை பத்தி நான் சொல்றேன். இப்படி இருக்கு 1 2 3 4 5 6 7. இப்போ 7 லோ இருக்கு. ஓகேவா? இந்த 7 லோல 2 3 4 5 6 7 இதுதான் கரெக்டா இருக்குன்னா அதுதான் போல். ஓகேவா? இந்த 1 நம்பரை நம்ம கணக்க சேர்க்க கூடாது. அதே நேரத்துல 2 நம்பர்ல இல்ல 3 நம்பர்ல இருக்கு அப்படின்னா 3 4 5 6 7. ஸோ புரிஞ்சுதா? இதுல இருந்து இது வரைக்கும் அந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் போல். இல்ல இதுல இருந்து இது வரைக்குமே மேட்ச் ஆகுதுன்னா அது வரைக்கும் தான் போல். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பிளாகை வரைஞ்சிட்டு ஒரு போல் அவங்களே போடுறாங்க. அது கூடாது. போல் எப்படி வரையணும்னா, எத்தனை சப்போர்ட் பாயிண்ட்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகுதோ, அக்யூரேட்டா மேட்ச் ஆகுதோ அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது
உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா இப்படி வரைஞ்சிருவீங்க. அண்ட் தென் இப்படி வரைஞ்சிருவீங்க. ஸோ இப்படி வரையும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கக்கூடியது இது அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ பிரைஸ் டிராவல் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்பர் பிரேக் அவுட் தான் நடக்கும். ஸோ பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு வகையில இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சாலே நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் இது மேக்ஸிமம் ரைசிங் சேனல்ல தான் வரும். சார் ரைசிங் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல வந்துட்டு அக்குமுலேஷன் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இதை பத்தின வீடியோ பார்த்தீங்கன்னா சாப்டர் 44 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த பிளாக் சேனலை பத்தின ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும். இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் சேனல் வந்துருச்சு அப்படின்னு டவுன்ல வாங்கி ஹைல வித்தா லாபம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவசரப்பட்டு பை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கிருந்து இங்க போகிறதுக்கு 2 மாசமும் ஆகலாம், 1 மாசமும் ஆகலாம். ஸோ தேவையில்லாம வாங்கிட்டீங்கன்னா பணம் உள்ள மாட்டிக்கும். முக்கியமான விஷயம் பை அண்ட் எக்ஸ்பெக்ட். ஒரு பங்கு வாங்கிட்டு நம்ம அது மேல போகணும்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ பேசிக்கா அதுதான் எல்லாரோட ஜென்ரல் நாலேஜ். அதுதான் பொதுவான அறிவு. வந்து வாங்கிட்டோம்னா அது மேல போகும்னு சொல்லி ஆசைப்படுவோம். பட் இந்த மாதிரியான பிளாக் சேனல்ல நீங்க வாங்கிட்டு அது மேல போகும்னு வெயிட் பண்றது எப்படின்னா, தேவையே இல்லாத ஒரு பஸ்ஸுக்காக நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றதுக்கு சமம். எஸ், ஒரு பஸ் வந்து அந்த டைமிங்க்கு தான் அந்த ஏரியாவுக்கு வந்து போகும்னு தெரியும். ஓகேவா? ஸோ 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க 8 மணிக்கே போய் வெயிட் பண்ணீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு நஷ்டம். அந்த மாதிரியான டைம் வந்து இதுல வேஸ்ட் ஆகும். மூணாவது, இங்க வாங்கிட்டு ஹோல்டு பண்ணோம்னா இது பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கிருந்து இது வரைக்கும் 20%, இங்கிருந்து இது வரைக்கும் 60%, மொத்தம் 80% எடுப்போம். ஸோ ஒரு 8 மாசம்னால 80% மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுவாங்க. கணக்கு வைஸ் ஓகே. பட் பிரேக் அவுட் தராம இதை டச் பண்ணிட்டு டக்குன்னு 3 நாள்ல சரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இங்கிருந்து இதை டச் பண்றதுக்கு 30 நாட்களும், அங்கிருந்து கீழே விழுகிறதுக்கு 15 நாட்களும், திருப்பி போகிறதுக்கு 40 நாட்களும் எடுத்துச்சு அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆகுறது? கிட்டத்தட்ட 3.5 மாசம் நீங்க சும்மா வெயிட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதனால இந்த மாதிரியான தவறான என்ட்ரி எடுக்கக்கூடாது. அண்ட் பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் அதிகமான கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங். இது வந்து இப்ப 57வது சாப்டர்ல புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 5000 10,000 பணம் வச்சிருப்பாங்க, கரெக்டான என்ட்ரியில பார்த்து எடுப்பாங்க. பட் நீங்க பெரிய பணம் வச்சிருக்கீங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு வாங்க போறீங்க அப்படின்னா பிளாக் பட்டன் உடனே வாங்கிடாதீங்க. ஏன்னா சில சமயம் அது ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுங்க. புல் பேக்ல ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஷேர் வந்து மேல போயிருச்சு, இப்படி கீழே வந்துட்டு மேல போகும்போது இந்த ஒரு இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து வாங்குறது, இல்லைன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பிரேக் அவுட் ஏரியாவை ரீடச் பண்ணும்போது என்ட்ரி இருக்குது அதிக பொட்டன்ஷியலா கொடுக்கும். அந்த பிளாக் பேட்ல நிறைய பேர் வந்து இந்த கீழே வந்து இதை பிரேக் பண்ண உடனே அச்சோ போச்சு, ஷேர் மார்க்கெட்ல இருந்து இந்த பங்கு கீழே விழ போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது வந்து ஃபேக்கான பிரேக் அவுட்டா இருக்கும். கீழே போயிட்டு ரொம்ப வேகமா மேல வரும். காரணம் என்னன்னா இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஒரு பிளே தான். நல்ல ஷேரை வந்து மோசமான ஷேர் மாதிரி காமிச்சு அவங்க மட்டும் வாங்கி லாபம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கிமிக் இந்த இடத்துல இருக்கு, அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு பிளாக் பேட்டர்ன். இது என்னன்னா இது எப்படி மேல போயிட்டு இருந்ததா, இப்போ இது வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும், வந்துட்டு இப்படி மேல போகும். ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு, இது வந்து வி பாட்டம் நினைச்சு வாங்குவாங்க. ரைசிங் சேனல் தான், பட் இது வந்து ரைசிங் பிளாக் நினைச்சு வாங்கினா மேல போகும், இந்த ஹை போக நினைப்பாங்க. ஏன்னா திடீர்னு கவனிக்கும் போது இந்த போல வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க.
ஆனா இது இம்பார்ட்டன்ட். ஷேர் வந்து மேலே போகிற மாதிரியே போயிட்டு அப்படியே கீழே விழுந்துரும், மேலே போகாது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து பண்ற இன்னொரு முக்கியமான தப்பு, ஷேர் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும், சின்ன சின்ன ஹைஸ் வந்து உருவாக்கி இருக்கும். ஷேர் வந்து இந்த மாதிரி ரைசிங் சேனல் பேட்டர்ல ஏறும்போது ஒவ்வொரு ஹையா கிரியேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டண்டா அவங்களே கற்பனை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரவுண்டு பாட்டம் வந்துருச்சு, அதாவது ரவுண்டு பாட்டம்னா இப்படி வந்துச்சுன்னா அது ரவுண்டு பாட்டம் சொல்லுவாங்க. இதோட ஹையை வந்து எடுத்து டார்கெட்டை வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணும். ஸோ ரவுண்டு பாட்டம்ன்ற பேட்டர்ன் இருக்குன்னு நினைச்சு தப்பா வந்து முதலீடு போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வாங்கினா என்ன ஆகும், ஷேர் மறுபடியும் கீழே வந்துடும். ஓகேவா, இது ரவுண்டு பாட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் ரவுண்டு பாட்டம்னா இதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் கப்பன் ஹேண்டில் சொல்லுவாங்க. இந்த ஹேண்டில் இல்லாம வந்துச்சுன்னா ரவுண்டு பாட்டம் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா பாதி வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, இது ரவுண்டு பாட்டமா, பிரேக் அவுட்க்கு அப்புறம் ரீடெஸ்டிங்காக வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. இது ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே சொன்னா குழம்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.